இந்த கருப்பன் உனக்கு நல் உத்தரவை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். நான் தரும் சத்திய பிரமாணத்தை இப்பொழுதே வாங்கிவிட்டு போ. உன் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து இருக்கும் போது எதை நினைத்து என் பிள்ளையே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? மாற்றங்கள் நிகழும் போது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு துணிவும் துணிச்சலும் உன்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை அடுத்த கட்ட நிலைக்கு நீ எடுத்துச் சொல்ல முடியும். அப்படி ஒரு நிலைமையைத்தான் இப்பொழுது உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன். மாற்றங்கள் எதையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீ அதையெல்லாம் விட்டுவிட்டோ ஐயோ சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் மன சங்கடப்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி என்ன செய்வது ஏது செய்வது என்று தவியாக தவித்து கொண்டு இருக்கின்றாய். நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் கண்ணின் மணியே? நீ யாரை பற்றி இப்பொழுது நினைத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா? எதை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா? உன்னை வெறுத்துவிட்டு போனவரை பற்றி தானே உன் மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றது. உன் மனம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றது. வெறுத்துவிட்டு போனவரை உன்னை தேடி வரும் காலம் வந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி கொண்டு தானே இருக்கின்றேன். அதன் பிறகும் ஏன் நிதானத்தை இழந்து கொண்டு நீ தோல்வி வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? நீ எப்பொழுதும் நிதானத்தை இழக்காதே என் கண்ணின் மணியே. நீ நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கும். குறைகளும் நிறைகளும் அவரவர் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த குறைகளையும் நிறைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து எப்படி செல்கிறாய் என்பதை பொறுத்துதானே உன் அடுத்த கட்ட நகர்விற்கான முன்னேற்றம் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆகையால் தான் நான் சொல்கிறேன், உன்னோடு வேலை நீ உனக்கான விஷயம் இங்கு நடக்கும் வரை போராடித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. அதில் ஒன்றும் தவறில்லை. உன் வேலை உனக்கு வரும்போதுதான் நீ யார் என்று உண்மை மற்றவர்களுக்கு புரியும். உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று புரியும். அதுவரையிலும் உன்னை வெறுத்து பேசுவர் பேசிவிட்டு போகட்டும். உன்னை மாற்றி மாற்றி சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். கண்டால் ஒரு பேச்சு காணாவிட்டால் ஒரு பேச்சு என்று நினைத்து கொண்டு இருப்பவர் அப்படியே இறந்து விட்டு போகட்டும் என்றுதான் சொல்கிறேன். அவரிடம் போய் நான் இப்படித்தான் அப்படித்தான் என்று நீ நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. என் பிள்ளையே, உனக்கான காலகட்டத்தை நீ நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டாலே போதும். உன் வேலையை சரிவர செய்து கொண்டாலே போதும். மற்றதை இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த கருப்பண்ண சாமி இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வேலையை பற்றி நீ ஏன் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? இது உனக்கான வார்த்தை, இது உனக்கான வாழ்க்கை. அதனால்தான் நான் உன்னிடம் ஒப்படைத்திருக்கின்றேன். உனக்கான வாழ்க்கையை வேறு யாராலும் இங்கு வாழ முடியாது அல்லவா? யார் என்ன சொன்னாலும் நீ இதை கழித்துதான் ஆக வேண்டியதிருக்கின்றது. உன் கருமாவையும் விதியும் நீ தாண்டி வரத்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. அதற்காக கஷ்டம் மொத்த கஷ்டமும் எனக்கு மட்டும்தான் வந்து இருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம். அந்த மொத்த கஷ்டத்தையும் நான் உனக்கு தரவில்லை. அந்த மொத்த கஷ்டத்தின் பாரத்தை நான் சுமக்க தயாராகிவிட்டேன் என்று சொல்வதற்குத்தான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன். இனி என் குழந்தைகள் எப்பொழுதும் கஷ்டப்பட மாட்டார்கள். இது உன் அப்பாவின் வாக்கு, உன் கருப்பனின் வாக்கு. நீ நினைத்ததை நினைத்த மாதிரி அடைவதற்கு நான் உறுதியாக இருக்கும்போது இனி சற்றும் நான் யோசிக்கப் போவதே கிடையாது. நீ நினைத்ததை தவிர உனக்கு நான் வேறு எதையும் கொடுக்க போவதும் கிடையாது. என் பிள்ளையே, எதை நினைத்து என் இடத்தில் வந்தாயோ அதை நான் உனக்கு தாராளமாக தருவதற்கு வந்து இருக்கின்றேன். தரமானதாக தருவதற்கு வந்து இருக்கின்றேன். வெறுத்துவிட்டு போனவர் உன் மனதை நன்கு புரிந்து கொண்டு நீ என்ன செய்தாய் ஏது செய்தாய் என்று அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டார். இனி யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் ஏன் அவர்கள் அப்படி நினைப்பார்களோ இப்படி நினைப்பார்களோ என்று யோசிப்பாய். யார் எப்படி நினைத்தாலும் என் பிள்ளைகளுக்கான நல்வாழ்க்கையை கொடுப்பதிலிருந்து இந்த கருப்பன் விலகுவதில்லை என்பதை மட்டும் உறுதியாக ஏற்றுக்கொள். நடப்பதை பொறுத்திருந்து பார் என் பிள்ளையை. இனி எல்லா மாற்றமும் உனக்கு நல் மாற்றமாக வந்து சேரத்தான் போகிறது. வெறுத்து விட்டு போனவரும் இங்கு வந்து சேரத்தான் போகிறார். நான் உனக்காக சொன்னதுதான். என் சத்தியத்தின் உண்மை பலிக்கும் பார். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.